வணக்கம் வந்து உங்கள் மெக்கானிக் டுடே வந்து பார்த்தோன்னா மாருதி சுசுகியில் ஸ்விஃப்ட் ஃபுல் சர்வீஸ் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா எஃப்சி ஒர்க் சொல்லியிருக்காங்க, அப்புறம் ரெண்டாவது வந்து மெக்கானிக்கல் ஒர்க் சொல்லியிருக்காங்க, டிங்கரிங் ஒர்க் சொல்லியிருக்காங்க. நம்ம இதை வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்கு, டிங்கரிங் ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு, நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தோன்னா கீர் பாக்ஸ் வரைக்கும் கிளச் சிலிண்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கீர் பாக்ஸில் வந்து கிளச் ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகுது. அதனால் வந்து பார்த்தோன்னா கீர் பாக்ஸ்க்குள்ளே தான் அந்த ரிலீசர் பேரிங் சிலிண்டர் டைப்பில் வரும். அதனால் அந்த சிலிண்டர் மாற்றி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து டிங்கர் வேலை செஞ்சுட்ருக்கோம். இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீர் பாக்ஸ் இறக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 44 ரூபா பக்கம் எங்களுக்கு பில்லு வந்தது. கஸ்டமருக்கு வந்து ஃபைனல் பண்ணி 41,500க்கு நாங்கள் ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த டிங்கரிங் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் மாற்ற வேணான்ட்டார். ஆல்ரெடி நம்பர் பிளேட் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் கஸ்டமர் கேட்டால் நான் வேணான்னிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் டைலைட் ஒன்று மாற்றி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெண்டரல் இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் 2 புதுசு போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டோர் இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பீடிங் மொத்தம் 4 மாற்றி கொடுத்துருக்கோம். அப்புறம் கீர் பாக்ஸ் இறக்கி கிளச் சிலிண்டர் மாற்றி கொடுத்துருக்கோம். அப்புறம் கிளச் ஆயில் புதுசு போட்டு நம்ம கீர் பாக்ஸ் ரிமோட் ஃபிட்டிங்ஸ் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பீடிங் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த டோர் போஸ்ட்டில் வந்து பிளாக் ஸ்டிக்கர் வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாமே நம்ம வந்து அந்த ரிமூவ் பண்ணி புது ஸ்டிக்கர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லேபர் மெட்டீரியல் ஒர்க் நாங்கள் இதில் பில் பண்ணியிருக்கோம். டோட்டலாக கிட்டத்தட்ட 41,500க்கு நாங்கள் வந்து பில் பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரேட் வைஸில் எல்லா வண்டியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் ரெகுலராக பட்ஜெட் வைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபைனல் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். என் வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு நான் வந்து மேலும் மேலும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே என் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ண வர எல்லாருக்குமே நன்றி, மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி வெளியூர்லேருந்து எத்தனையோ வண்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிலே ஆனாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கான ப்ராசஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சின்ன சின்ன கிராச்சஸ் ஸ்பாட் பார்க்குற வேலை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. இப்போ டிங்கர் வேலை செஞ்சதுக்கு எல்லாமே நம்ம வந்து என்சி பட்டி பார்த்து நீட்டாக வந்து டல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2K ப்ரேமர் வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2K ப்ரேமரில் அந்த கிராச்சஸ் ஸ்பாட் எல்லாமே அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங்கான ப்ராசஸ் பார்ப்போம். அந்த ஒர்க்கிங் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதோட பெயிண்டிங்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பெயிண்டிங் காஸ்ட்டு, 7,000 டிங்கரிங் ஒர்க்கு. நெக்ஸ்ட் ரியரில் வந்து பார்த்தோன்னா டேஞ்சர் லைட் ஒன்று மாற்றிருக்கோம், ஃபெண்டர் இண்டிகேட்டர் 2, டோர் அவுட்டர் பீடிங் மொத்தம் 4 மாற்றிருக்கோம். அப்புறம் டோர் போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்கோம். அப்புறம் கீர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணி பேஸ்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் எங்களால் பண்ண முடியும். ரெகுலராக என்னோடய வீடியோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பார்த்தோன்னா நார்மல் வந்து ஒயிட் அடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா பேல் அடிப்போம். பேலுன்றது வந்து பார்த்தோன்னா அந்த எல்லோ ஷேடில் வந்து பேல் அடிப்போம். பேல் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அடிப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா பேல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இப்போ வந்து கிளியர் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நீங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஆல்ரெடி இப்போ ஒர்க்கிங் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து டோட்டலாக முடிஞ்சது. இப்போ டெலிவரிக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வண்டி வந்து க்ளீனிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது டோட்டல் வேலை முடிஞ்சது. இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக. இதோட டோட்டல் பட்ஜெட் நான் சொல்லிவிட்டேன், 41,500 அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் வண்டியும் அந்த மாதிரி பண்ணணும்னா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தரோம். ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ ரெடியாக இருக்குது. அந்த வீடியோ நம்ம ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.